ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு பட்ஜெட் டேவோட லெவல்ஸ் வந்து நம்ம இண்டிகேட்டர் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எவ்வளோ அக்யூரசி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம என்னென்னா டே ரேஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து ரேஞ்சு 3லாம் உடையுது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து வீக்லியில் தான் போயாகணும். ஓகேங்களா? ஸோ வீக்லி தான் ஒன்ஸ் ரேஞ்சு 3 உடையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா, வித் ஐவி எக்ஸ்பேன்ஷனோட ஏடிஎம் ஐவி எக்ஸ்பேன்ஷனோட நமக்கு ரேஞ்சு 3 உடையுதுங்கிறப்ப நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வீக்லிக்கு தான் போய் ஆகணும். ஸோ அது கிளியர் கட்டாகவே பாயிண்ட் டு பாயிண்ட் போய் 24,577.70 ஓகேங்களா. ஸோ அங்கே போய் வந்து ஒரு ஸ்னைப் அடிச்சுட்டு ரேஞ்ச் ஒன்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி இங்கே புல்லில் போய் ரியாக்ட் ஆச்சு. மறுபடியும் அங்கேருந்து வந்து ரேஞ்ச் 1 அப்புறம் இது இந்த இடத்துலேயே மார்க்கெட் முடிச்சுட்டாங்க. இதோட கன்டினியூஷன் நாளைக்கு இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை வந்து நான் டே ரேஞ்சிலே வைக்கிறேன். நம்ம எப்போதுமே நம்ம டேயில் தான் வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ டேயில் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து நமக்கு கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட இதுபடி என்ன அப்படின்னா கன்சல்டேஷனுக்கு வந்து நம்ம கன்சல்டேஷன் ஜோன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நிஃப்டி கன்சல்டேஷன் போட்டேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ரேஞ்ச் 1 கன்சல்டேஷன் ரேஞ்ச் 1 தொட்டுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து மேலே போச்சு, ஒரு ரீடெஸ்ட் விஆம்பில் எடுத்துச்சு. ஓகேங்களா. விஆம்பில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து புல் சைடு பார்க்கலாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இல்லைன்னா புல்லுக்கு மேலே போனால் கூட நம்ம என்ட்ரி போடலாம். ஆனால் கன்சல்டேஷனில் நம்ம வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸுங்கிறது தான் மேக்ஸிமம் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் லெவல்ஸ் மட்டும் பாருங்கள், இது எப்படி வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு. ஒன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஓகேங்களா கீழே வந்துச்சு, விஆம்புக்கு கீழே வந்துச்சு. ஸோ புட் சைடில் கன்ஃபர்மேஷன் க்ளோஸும் வச்சுது. ஓகேங்களா. விஆம்புக்கு கீழே க்ளோஸ் வச்சுது, 0 லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது. ஸோ அதிலே நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு இது வந்து புட் சைடு வந்து போக போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ட்ரஸ்ட் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா அகெயின் வந்துட்டு திருப்பி விஆம்பில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. இது ஒரு சரியான ட்ராப் நடந்துச்சு. ஒரு ஆப்ரேட்டர் வந்து எப்படி பண்ணுவாங்களோ இன்றைக்கி பார்த்துருக்கலாம். சரியான ட்ராப் நடந்துச்சு. ஸோ உடையிறப்ப நம்ம வந்து நார்மல் ஜோன் போய்க்கலாம். ஓகேங்களா. நார்மல் ஜோன் போய்க்கிட்டேன். ஸோ நார்மல் ஜோனில் வந்து நமக்கு வந்து பேரை வந்து தாண்டுறப்ப அழகாக விஆம்ப் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டிருக்கலாம். ஓகேங்களா. விஆம்ப் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டிருந்தா சரியான ஃபாலோ வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டைனமிக்காக தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி மேனிபுலேஷன் நிறையா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து வீக்லியோட ஜோன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. வீக்லியோட ஜோன் போகிற மாதிரி ஆச்சு. வீக்லியோட தான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு புட் சார்ட் இல்லை கால் சார்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு கால் சார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. கால் சார்ட் 25 ஓகே, நான் 25,000 கால் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ ரீப்ளே போடுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வால்யூம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வால்யூம் வந்து 10 மினிட்ஸில் வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இந்த இண்டிகேட்டர் வந்து 10 மினிட்ஸில் ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். ஓகேங்களா. கம்பேர் டு 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு 10 மினிட்ஸ் வந்து மோர் அக்யூரேட். ஓகேங்களா. ப்ரீமியம் இல்லாதவங்க நீங்கள் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 5 மினிட்ஸுக்கும் 15 மினிட்ஸுக்கும் நீங்கள் வந்து டைனமிக்காக மாற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் 10 மினிட்ஸில் நல்லாவே கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஓப்பனிங்கில் வந்து நமக்கு 0 காமிச்சது. ரெண்டுமே டோட்டல் பையர் டோட்டல் செல்லர். ஓகேங்களா. ஸோ ரிப்ளே போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் விஆம்பு கீழே வந்துருச்சு. ஸோ வந்தோடனே நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நல்லா இவ்வளோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ வால்யூமையும் நீங்கள் பார்க்கலாம், வால்யூமோட விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம்.
அது எந்த அளவுக்கு வந்து அந்த சேஞ்ச் அவர் உழுவ போகிற நேரத்தில் எப்படி காமிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது. அடுத்தது புட் சைடில் காமிக்கிறேன், இது முடியட்டும். ஸோ நமக்கு வந்து கால் சைடில் போகிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியுமே அது காமிக்கலை. ஏன்னா டோட்டல் செல்லர் வந்து கால் சைடில் ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கால் சைடு வந்து நமக்கு வந்து டோட்டல் பையர் வந்து இன்க்ரீஸே ஆகலை. அவங்களால வந்து கொண்டு போகவே முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ புட் சைட் பார்த்துடலாம். ஸோ ரேண்டமாக ஒரு சார்ட்டு தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் போயிடலாம். ஓகே, இந்த சார்ட் போயிடலாம். 25,450. ஓகேங்களா? ஸோ இதை ரீப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம ரேஞ்ச் இண்டிகேட்டருக்குள்ள வர 0 லைன் தான் இது. ஓகேங்களா? அது ஒரு ஈக்குலிபிரியம் லைனு. ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆனோடனே அது பிளாட் பண்ணி கொடுத்துரும். இதையும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இது அட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே பையர் வர்றது வந்து டோட்டல் பையர் வர்றது வந்து பில்டப் ஆகிறது தெரியுது. ஓகேங்களா? வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ்லேயும் பார்த்துட்டு அங்கே உள்ள லெவல்ஸையும் பார்த்துட்டு ஸோ இங்கேயும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டோட்டல் பையரோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஎம்பில் ரீடெஸ்ட் பண்ணுறப்ப என்ட்ரி போட்டிங்கனாலே போதும், சரியான காமா ப்ளஸ் மாதிரி கூட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட வால்யூமோட இது பாருங்கள், இதில் ஸ்பீடாக இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் நிறைய டைம் இருக்கும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்டில் நிறைய டைம் இருக்கும், இவ்வளோ ஸ்பீடு இருக்காது. நம்ம வந்து இது இல்லாமல் வந்து இதிலே வந்து நமக்கு வால்யூம் சிக்னலும் வரும். ஓகேங்களா? ரேஞ்ச் இண்டிகேட்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வால்யூம் சிக்னலும் வரும். ப்ளஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த டோட்டல் பையர் வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் வந்து தனி தான், ரேஞ்ச் இண்டிகேட்டர் தனி தான். ஓகேங்களா? 2 இண்டிகேட்டராக வரும். அதோட ப்ரைஸிங்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க இந்த இண்டிகேட்டர் வந்து வேணுங்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வால்யூம் வந்து ஒரு ரியல் வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிகேட்டர் மூலிமா நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கீழே வர வால்யூமை வச்சு ஒன்றுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட்டு வந்து ரெட் பார் க்ரீன் பாருங்கிறது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? மெயினாக வந்து இந்த வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் வந்து நமக்கு என்னத்தை வந்து முதல்ல நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதோ இல்லையோ, பட் வந்து நம்ம லாஸ் ஆகாமல் நம்மளை கண்டிப்பாக 100% காப்பாற்றும். அது அஷ்யூர்டு. ஓகேங்களா? நமக்கு வந்து ப்ராஃபிட்டு வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். எப்படின்னா நம்ம கரெக்டான கான்ஃபிடன்ஸோட இந்த பையிங்கை வந்து நம்ம டோட்டல் பையர் எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரேஞ்ச் இண்டிகேட்ரு, ஒரு வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர். ஓகேங்களா? இந்த நான் சொன்ன வால்யூம் சிக்னல்ஸ் இது தான். ஓகேங்களா? வால்யூம் சிக்னல் சைடு கால் சைடுக்கு வந்து நமக்கு வந்து பையிங்கே கொடுக்கல, ஃபுல்லாக செல்லிங் தான் கொடுத்துச்சு. அதேமாதிரி நமக்கு வந்து வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ வந்து கிளியராகவே காமிச்சு கொடுத்தது. நீங்கள் இந்த மாதிரி வியூவில் பார்த்தீங்கன்னா 3 சார்ட்டையும் போட்டு இந்த மாதிரி வியூவில் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க, செல்லர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்ம எந்த கால் எடுக்கலாமா, புட்டு எடுக்கலாமா, ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வருது, உடனே போய் இந்த காலை பை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த இண்டிகேட்டர் மூலிமா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவசரப்பட்டு நல்ல லோ வந்துட்டான், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவான் அப்படின்னு பிளைண்டாக போய் நம்ம தப்பு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டர் வந்து அது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். இங்கே வந்து செல்லர் தான் உட்காந்துருக்காங்க, பையர் இல்லை, போக வேண்டாம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.